ஆபீஸ் போனேன் தண்ணி எடுத்து விட்டேன். ஹலோ ஹலோ ஐயோவா அம்மா வீட்டு ஜாமான் வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு காலி பண்ண சொல்ல எப்படி சார்? நீ வாங்கின காசு வீடு போச்சு. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்பு. அவனை நீ நிக்க வட்டி ஏறிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பே கிடையாது. நீ சொந்த வீட்டை காலி பண்ண சொல்லி இப்படி தெருவில் நிக்க வச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கட்ட பஞ்சாயத்தா? நான் சட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் உள்ள வச்சிருவேன் சார். இது கட்ட பஞ்சாயத்தா தொட்ட பஞ்சாயத்தா கிடையாது சார். மட்டா பத்திரத்தை கூட இங்கிலீஷ் தெரியுமில்ல? ஒன்றும் இல்லை சார். இந்த வீட்டை வச்சு 50 லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அது இப்ப வட்டி போட்டு குட்டி போட்டு அது 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. 6 மாசத்துல இவர் பணத்தை திருப்பி தரண்டா. இந்த வீட்டை நீயே வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. காலி பண்ணிட்டு இது தப்பா? உங்க மாமன் பண்ண வேலைக்கு உங்க அக்காவை தெருவில் நிறுத்தாம தேர்ல நிறுத்துவாங்க. நீங்க போங்க சார். டேய் எல்லா சாமானையும் வண்டியில ஏத்துடா. மறக்காம கேட்ட பூட்டுங்க. டேய் இந்த வைகுண்ட பூட்டு போட்டான்னா போட்டாலே திறக்க முடியாதா? போலீஸ கூட்டு வந்தா போடி போயா. போலீஸ் அப்படின்னு பஸ்ல போச்சு பார்த்தல. இப்போ தம்பி பஸ்ல போக வைக்கிறான். மச்சான் உங்க அக்கா மகாலட்சுமிய இந்த வீட்டுல வாழ வச்சாதான் தம்பின்னு. இப்ப அவளுக்கு வீடே இல்லையே. இப்ப என்ன தம்பியா இல்ல தும்பியா? உங்க அக்கா தெரு வந்துட்டா கூட பிறந்த பிறப்பில்லை நீங்க. இப்ப உங்க அக்கா தெரு கோடியில நிக்கிறா. கூட பிறந்த பிறப்பு இல்லையா? இல்ல என்ன பிறப்பு? ஈன பிறப்பா?